முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 நாம் வாசிக்கிறோம். அது மன்னிப்பு என்கிற தலைப்பின் கீழாக வருகிறது. லூக்கா 23:34 பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை அநேக விதமான இழிவான காரியங்களை செய்ததான நபர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் மன்னிக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார்? அவர் மன்னிப்பின் ஆண்டவர். A God of forgiveness. God of forgiveness. மன்னிப்பின் ஆண்டவர். யாத்ராகமம் 34:7 நாம் வாசிக்கும் பொழுது 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் யார்? 1000 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவராம். சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம், அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி. அவர் யார்? நமது ஆண்டவர் மன்னிக்கிறார். அவருடைய சுவாபமே மன்னிப்பின் சுவாபமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, தானியேல் 9 அதிகாரத்திலே 10 பார்க்கிறோம், ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், நம்முடைய ஆண்டவரிடத்திலே இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்து காணப்படுகிறது. 1 யோவான் 2:2 வாசிக்கும் பொழுது, பாவங்களை நிவர்த்தி செய்கிறதான கிருபாதார பலி அவரே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 1:7 வாசிக்கும் பொழுது, இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் யார்? அவர் குணம் என்ன? அவர் குணமே மன்னிக்கின்றதான குணமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, அவர் மன்னிக்கும் குணம் படைத்தவர் மாத்திரம் அல்ல, அவர் மன்னித்தவர். தன்னிடத்தில் வந்த எல்லா பாவிகளையும் அவர் மன்னித்து அவர்களை நல்ல வாழ்விற்கு நேராக அவர் நடத்திய ஆண்டவராய் இருக்கிறார். யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது 8 அதிகாரம் 1-11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, விபச்சார பெண்ணை நோக்கி, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று இயேசு மன்னித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், சிலுவையில் கூட நமது ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவராக அவர் வாழ்நாளெல்லாம் மன்னித்து